ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஸ் ஜெகா வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு டேஸ்டியான பீட்ரூட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக பேன் எடுத்துக்கோங்க. பேன் வந்து ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த எண்ணெய்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து காயட்டும். எண்ணெய் வந்து காய்ஞ்சதும் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், அப்புறமா கூடவே கொஞ்சம் ஒரு அண்டிப்பருப்பு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து வசங்கி வரட்டும். கூடவே நாம் வந்து கொஞ்சமாக நல்ல மிளகு, பிரிஞ்சி இலை, அப்புறமா ஒரு பெரிய பல்லாரியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பல்லாரி வந்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். அது வந்து நல்லா வசங்கி கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்லா சாஃப்டாகி வரணும். அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன ரெசிப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. பிரியாணி தாங்க. இந்த பீட்ரூட்டை யூஸ் பண்ணி பிரியாணி வந்து நம்ம பண்ண போகிறோம். டேஸ்ட் வந்து வேறு லெவலுங்க. மட்டன், சிக்கன் கூட தோற்று போகும், அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கூடவே நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, அப்புறமா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நாம் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி அதையும் நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். பீட்ரூட் நம்ம துவரம் எல்லாமே வச்சாலே குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அடிக்கடி வாரத்துக்கு ஒரு நாளாவது கண்டிப்பாக பீட்ரூட் பிரியாணி வச்சு தாங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வந்து வதங்கினதும் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி தழை, புதினா இரண்டுமே சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நாம் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்தப்புறமா நாம் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய்த்தூள் தான். அதுக்கப்புறமா நாம் வந்து துருவி வச்சுருக்கிற இந்த பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிளிப்பிங் வந்து எடுக்கலை. ஸோ இந்த பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து நீங்கள் துருவி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணால் போதும். ஏன்னா காய் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். ஸோ அப்புறமா நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மஞ்சளோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஓரளவு வந்து அந்த பீட்ரூட் வந்து வெந்திருக்கு. ஸோ நம்ம வந்து 3 மினிட்ஸ் தானே குக் பண்ணியிருக்கோம். சரி வந்து இது கூட வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ரைஸ் எல்லாம் போடும்போது கரெக்டாக நம்மளுக்கு வந்து வெந்து வரும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி. பிரியாணி வந்து ஏற்கனவே 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கு ஏற்றவாறு தண்ணி ஆட் பண்ணி அதையும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட அப்புறமா நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எப்பவும் போலவே கொஞ்சமாக தூக்கலாக வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த ரைஸை வந்து இது கூட வந்து நாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தகன்னு கொதிக்குது. கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நல்லா வந்து கொதி வந்ததும் நாம் வந்து அரிசியை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். 1 கப்புக்கு வந்து 1.5 கப் அளவு தண்ணி அதையும் ஆட் பண்ணி அதையும் நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அரை எலுமிச்சை பழத்தை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் அரிசியும் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக வரணும். அது வந்து அந்த அரிசி வந்து தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அது வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து இந்த ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறோம். இது வந்து நல்லா வந்து கொதி வந்து நம்ம வந்து மூடி போட்டு தம் போடும்போது தான் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்ல ஒரு கொதி வந்ததும் நாம் வந்து லைட்டை வந்து கிளறி கொடுத்துக்கலாம். அது வந்து நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு நாம் வந்து அப்படியே தம் போட்டுடலாம். மூடி போட்டப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சிடலாம். மாற்றிட்டு இதுக்கு மேலே வந்து வெயிட்டு தூக்கி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்து வேகட்டும்.
10 நிமிஷத்துக்கு பிறகு நாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா தயிருள்ளி பப்படம்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டை இருந்துச்சுன்னா முட்டை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடும்போது இந்த பீட்ரூட் பிரியாணியும் தயிருள்ளியும் வச்சு கொடுத்தாலே அவங்க வந்து மனமாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு ரெசிபி அண்ட் ஹெல்த்தியும் கூட. இப்போ வந்து பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்தம் இருக்குது, உதிரி உதிரியாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப கலராக இருக்குது. ஸோ பாருங்கள், ஆவி பறக்க பறக்க இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இது வந்து வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு எல்லாமே ஒரு கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே மூடி போட்டு நம்ம விட்டுறலாம். அப்புறமா 3 மினிட்ஸ்க்கு பிறகு நாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. இனி வந்து நாம் வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தயிருள்ளி தான். டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்படி நல்லா இருந்துச்சா?